Hello, my dear buddies. Welcome back to Sunil Fans. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து முத்து என்கிற காட்டான் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி தான் ஹீரோ நடிக்கிறார். ஸோ இந்த ஃபஸ்ட் லுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி செம்ம க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இது ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட் பேஸ்டான படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து எம் மணிகண்டன் அண்ட் அஜித்குமார் 2 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஓடிடி ஃபிலிம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் March 27 ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. ஸோ இப்போ வாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். ரொம்ப நாளாக நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இல்லைன்னு ஸ்டேஷனை மூட போகிறாங்களா? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, எல்லாத்தையும் இறக்கட்டணும். என்னடா பேய பார்த்த மாதிரி ஓடி வந்து அண்ணே, யாருண்ணா அது? வாவ், செத்தவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே செஞ்சிருப்பாங்க போல. தலையை வச்சு நாயை எப்படி போஸ்ட் பண்ண மாட்டேது? விஜய் சேதுபதி பாடி தேடிட்டு இருக்கோம் சார். எதுக்கு தேடுறீங்க? ஏன் தேடுறீங்க? ஒரு தகவலும் கிடைக்காது. சார், வாவ், அந்த 1997 டாட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டு செமையாக இருக்கும். வாட்ச் மெக்கானிக் தரமான வேலைக்காரன். 15 வருஷத்துல அவன மாதிரி ஒரு வேலைக்காரன் கூட கிடைக்கல. 2005 யானை பார்க்க. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்திக்காரன் கூட போயிருக்கான். மும்பை சொல்லுங்க. அதாவது காசு செலவழிக்கிறத ஃபுல் டைம் ஜாபா பண்ணிருக்காங்க சார். 2013 கண்மணி டான்ஸ் குரூப்ல பாடி கட்டா இருந்திருக்காப்ல. சரி, உங்க ட்ரூப்ல முத்துவை பத்தி தெரிஞ்ச வேற யாராவது இருக்காங்களா? அவன ஓ வீட்டு பொம்பளையா? என் வீட்டு புள்ள தான்டா. நிறைய வேலை பார்த்துருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நேரம் வரும்போது சொல்றேன். அவரெல்லாம் யாரும் கொல்ல முடியாது சார். காட்டான கொல்ல காட்டானால தான் முடியும். நான் எத்தனையோ பேர் சம்பவம் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா இவன் ஒரு வருஷம் தேனாலும் இவனை கண்டுபிடிக்க முடியாது. இவனால தான்டா நம்ம இந்த ஸ்டேஷனை விட்டு காலி பண்ண முடியாம போச்சு. முத்து ஏற்கனவே நமக்கு குழு கொடுத்துருங்க, நம்ம தான் கவனிக்கல. ஓகே, 2 பரோட்டா 2 ஆபாயில். நான் சொன்ன மாதிரி வந்து செம்ம கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படங்க. இப்படி ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அவரை சுற்றி தான் மொத்தமும் நடக்குது. ஸோ எல்லா படமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஹீரோ கேரக்டர் உயிரோடு நடமாடல, அவரோட தலை மட்டும்தான் இருக்குது. அந்த கொலையை யார் பண்ணா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று எனக்கு அதை பார்க்கும்போது ட்ரைலரில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு டைலாக் சொல்கிறாங்கல்ல, அவனாலே யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஒருவேளை டம்மியான தலையாக இருக்குமோ, அதை வச்சு ஏதாவது கேம் பிளான் பண்ணுறாரோ அப்படின்றதும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ என்னவாக இருந்தாலுமே செம்ம கண்டென்ட்டுங்க. 27 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஸோ மரண வெயிட்டிங் ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், செம்மையாக இருக்க போகுதுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கேஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை காலி பண்ண போகிறாங்க. அப்போது சடனாக இந்த தலை கிடைக்கிது. ஸோ அதை லீடாக எடுத்து அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணாமல் இப்படி இருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி டம்மி தலையை வச்சு ஏதாவது பிளான் பண்ணுறாரோ அப்படின்றதும் எனக்கு இருக்குது. விஜய் சேதுபதி தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாதுங்க இப்படிப்பட்ட ஒரு கதை. அதில் அவர் வந்து நிறைய வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. டான்ஸ் குரூப்பில் வந்து பாடி கார்டாக இருக்கிறது, அந்த ஹிந்திக்காரங்க கூட போனது, வாட்ச் மெக்கானிக், இந்த மாதிரி நிறைய வேலை செய்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கும் இந்த கதைக்குமே ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படின்றதெல்லாம் படம் பார்க்கும்போது தான் நமக்கு 1 by 1 ரிவீல் ஆகும். ஸோ ட்விஸ்ட்டு டர்னெல்லாம் இந்த படத்தில் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து படத்துடைய சக்ஸஸ்ங்கிறது இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி படத்தில் அந்த ட்விஸ்ட்டு எல்லாம் ஒரு முக்கியமான இடத்துல ரிவீல் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு படம் எங்கேயாவது லோவாக போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வச்சாங்கன்னா படம் மேலே ஹை தூக்கிட்டு போயிடும். ஸோ செம்மையாக இருக்குது, ஹோல்சமாக வேறு லெவலில் இருக்குங்க ட்ரைலர்.
இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.